யாரெல்லாம் கடவுளிடத்தில் வந்து அர்ப்பணிக்கிறார்களோ, இறைவா நீ தந்திருக்கிற ஆடு 2 குட்டி போட்டிருக்கு, அந்த ஆட்டுக்குட்டியை தந்திருக்கிறேன். நான் நல்லா வளர்த்தேன், நல்லா இற ஓட்டேன், ஆடு 3 குட்டி போட்டுட்டு. நான் நல்லா வளர்த்தேன், ஆடு 3 குட்டி போட்டுட்டு சந்தோஷப்பட்டுருக்கு, 2 குட்டி செத்திக்கணும், 1 குட்டி தான் சாம்பல்ல. உண்மை நடக்கிறது அதானே. என்னைக்கு இது ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா 3 என்ன செய்யும் சொல்லுங்களேன். சும்மா அப்படியே எப்படி வரும்? கொழுந்தா என்ன செய்யணும்? அது வளருதுன்னு தெரியாது, அது பெருசாகுதுன்னு தெரியாது, ஆடாகிறதுன்னு தெரியாது, பயிராகுதுன்னு தெரியாது, அதுக்கு பலன் கொடுத்தது தெரியாது. கடவுள் கொடுத்தது கடவுளுடையதுன்னு வளர்த்தா. நான் கேட்குறேன், நீ எவ்வளோதான் பருத்தி கொட்ட, புண்ணாக்கு, கழிந்து சோறு வடித்த தண்ணி என்னதான் வச்சாலும் அந்த ஆடு பாருங்கள், வத்தலுக்கு கோயிலுக்கு விட்ட ஆடு மாடை பாருங்கள், சங்கர கோயிலில் பாருங்கள், இந்த கண்ணால் ரோட்டில் தான் அலையுது, கோயிலுக்கு விட்டது கொள்ளுன்னு தலன்னு இருக்குது. கோயிலுக்கு விட்ட ஆடு கிராய்களை பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏன்? அது கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டபடினா அதை கடவுள் கொழுத்து செலுத்திருக்க வச்சிருக்கிறார். கைதிகளை பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு விட்டதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி இந்த முதல் பிள்ளைய கடவுளுக்குன்னு கொடுத்துருவாங்க, அந்த பிள்ளை பாருங்க எப்பவுமே என்ன இருக்கும்? கொழுமையாக தான் இருக்கும், செழுமையாக தான் இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதனால இன்னைக்கு படைப்பு வந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய உழைப்பு என்ன செய்யப்படணும்? நாம் கட்டின வீடு என்ன செய்யப்படணும்? ஆசீர்வாதத்துக்கு வரணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு வரணும். நீ படித்த படிப்பு கடவுளுடைய ஆசீர்வாதம், நீங்கள் தந்ததுப்பா, நீங்கள் கொடுத்த அறிவு, நீங்கள் கொடுத்த ஞானம், படிச்சிருக்கிற ஆசீர்வாதம். இதுதான் ஆராதனை. 7வது நாள் என்ன செய்யணும்னா வேறு இடத்துக்கு போகக்கூடாது. இந்த 7வது நாள் எங்கே வந்துடணும்? இந்த 6 நாளும் நீ வேலை செஞ்சு சம்பாதித்ததை கடவுள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை நீ வீட்டுக்கு எடுத்து போகிற நாள். இந்த நாளை நீ மிஸ் பண்ணிட்டனா, இந்த நாளை நீ வேறு எதுக்கும் உலகத்திற்கு, ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு, பாலுகாய்ப்புக்கு, செத்த துஷ்டி, நீங்கள் கேட்கலாம் துட்டிக்கு போகக்கூடாதா? துட்டிக்கு மறுநாள் போ, இன்னும் முதல் நாள் போ. இது மட்டும் என்ன செய்யுது? வாய்க்கிழியாமல் பேச சொல்லுது. நான் இந்த முதல் நாள் போன சொல்கிறது எதுக்குன்னா, கல்யாணம், பால்காய்ப்பு, மற்ற எதுக்குன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, அதனால இந்தாங்க இன்னைக்கே வந்துடுதுன்னு நினைச்சிட்டு போனோம். பேசலாம். சாகிறதுக்கு முன்னாடி ஏசுநாதர் போனார். பேசலாம். செத்ததுக்கு அப்புறம் தான் போனார். லாசரு கல்லறை எங்கேயும் நடக்கிறது. இதாட்டு அர்ப்பணிக்கிறார். இதாவே இதுவரைக்கு என் ஜெபத்தை நீ தள்ளவில்லை, இப்பொழுதும் என்னை மகிமைப்படுத்தும்படி நான் கேட்கிற அந்த காரியத்தை நீ செய்வேன். உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் லாசரு கல்லறைக்கு முன்னால் நினைத்து ஏன் நினைச்சுவார்னா, அவனை உயிரோடு எழுப்பதுக்கு முன்னாடி நினைச்சுவார்னா ஜெபம் பண்ணுவார். இந்த ஜெபம் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவார், பிதாவே, என் தந்தையே, இதுவரைக்கு நீர் எனக்கு நான் கேட்டதில் எதையும் நீர் என்ன செய்யலை, தரமாட்டேன் என்று மறுத்தது கிடையாது, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொன்னது கிடையாது. இப்பொழுதும் இந்த சுற்றி நிற்கிறவர்கள் பார்க்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். லாசருவே வெளியிலே வா அப்படிங்கிறாரு. அந்த லாசரு உயிரோடு கொண்டு வருகிறார். கைதை பிடிச்சு 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, அர்ப்பணத்தில் தான் இருக்குது, அது பெருகிறது, பழுகிறது. அவர் ஏதோ மீன் இருக்குது, அப்பம் இருக்குன்னு உடனே அதை எடுத்து பருமாறுன்னு சொல்ல, அந்த 5 மீனையும் 2 மீனையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதாவே என் தந்தையை இதை நீர் ஆசீர்வதியும் என்று ஆசீர்வாதத்துக்கு அவர் இனிச்சிட கொண்டு வைக்கிறார். அந்த பரலோக தகப்பன் தந்தை என்ன செய்கிறார்?
இவர் கொடுத்த அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிக்கிறார். 5000 பேர் சாப்பிட்டு, ஸ்திரீகள் மட்டும் 5000 பேர், மீதி ஆண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனாயிரம் பேரை தெரியாது. எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 12 கூடையை மீதி அவர்கள் பேசுகிறார்கள், மிச்சம் எடுத்தார்கள். கையை பிடிச்சுவோம். மக்காச்சோளம் விளைஞ்சிட்டு, கடலை விளைஞ்சிட்டு, அடித்து நான் மார்க்கெட்டில் ஒண்டி போடுறதுன்னு நீ போட்டேன்னா, அந்த பொலிக்கு முன்னால் உட்கார்ந்து நீ தன்னந்தனியாக உட்கார்ந்து அந்த பொலியை கடவுளுடைய பாதத்தில் கொடுத்து நீ தந்தது, இதை ஆசீர்வதித்து இதை அனுபவிக்கும் பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, அந்த பொருளை, அதில் வரக்கூடிய வருமானத்தை, பணத்தை நீ அனுபவிப்ப. இல்லைன்னா அது நிச்சயம் நீ வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா இன்னொரு செலவு என்ன செஞ்சிருவான். வாயால் வயிற்றால் போகும், கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்ப, வந்தது 10,000 இருக்கும், 12,000 செலவு வரும். இந்த கடவுளுக்கு அர்ப்பணங்கிறது என்னன்னா, அந்த விளைச்சலை நீ ஒப்பு கொடுக்கணும். அந்த விளைச்சலை விற்கிறதுக்கு முன்னாடி நீ கடவுளுடைய பாதத்தில் கொண்டு வந்து, அதனால தான் விளைச்சலின் முதற் பலனை கொண்டு வந்து முதலாவது கடவுளுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து இணைச்சார்கள், கடவுளுக்கு ஒப்படைத்தார்கள். கைதுகளை பார்ப்போம். 10 ரூபாவுடைய சிஸ்டமே அதான். பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் சரி, இன்னைக்கும் சரி, உண்மையாக விளைந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இவங்க செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த வருமானத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கடவுளுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, கடவுள்னா அதுக்காக அவர் கஞ்சிக்கலாமல் இல்லை, நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவர் சாப்பிடுங்கிறது இல்லை. நாணயத்தில் ஏழைகள் வரும்போது பசியாக என்ன செய்ய மாட்டாங்க, பசியாக போக மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இந்த கடவுளுடைய பணி செய்கிறவங்களுக்கு அது ஆகாரமாக மாறும். அதனால் நீங்கள் எல்லாரும் கடவுளுக்கு கொடுங்க, கடவுளுக்கு நீ கொடுக்கலன்னா கடவுள் என்ன செய்வார், கண்டிப்பார். இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான உபதேசம். அதனால் கண்டிக்கலாம் மாட்டார். அதில் என்னென்னா, கடவுளுக்கு நீ கொடுக்காத பட்சத்தில் சாத்தான் திருடிச்சிடுவான். அவன் கொல்லவும், கடவுள் நீ கொடுக்கலங்கிறதுக்காக உன்னை புடுங்குறவரோ அழிக்கிறவரோலாம் கிடையாது. அப்படின்னா அவர் கடவுளே கிடையாது. அதான் சொல்கிறேன், அவர் நேசிக்கிற அன்புள்ளவர். நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்காத பட்சத்தில் எதிரி ஒருத்தன் எப்படா கொல்லலாம், எப்படா திருடலாம், எப்படா அழிக்கலான்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் களவாண்டிக்கிடுவான், அவன் அழிச்சிக்கிடுவான், அவன் எடுத்துக்கிடுவான். அதனால தான் எல்லாத்தையும் நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். வாலிபத்தை கடவுளுக்கு நீ செஞ்சிரு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை தேடிடு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, திருமணத்துக்கு அப்புறம் தேட முடியுதா, பிஸி ஆகிடுவீங்க. அப்புறம் வீடு கட்டணும்னு பிஸி ஆகிடுவீங்க, தனி குடித்தனம் போகணுன்னு பிஸி ஆகிடுவீங்க. அப்புறம் குழந்தை பிறந்துடும், குழந்தைய நெஞ்சின்னு வளர்க்கணும்னு பிஸி ஆகி அதை வளர்க்குறதுல பிஸி ஆகிடுவீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீ இளமை பருவத்தில் நீ என்ன செஞ்சு கடவுளை தேடிடு, அவருக்குரிய நேரத்தை கொடுத்து பழகிடு, அவரோட நீ என்ன செஞ்சிரு, சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளும். அதனால் எத்தனை பேருக்கு விளங்குன்னு தெரியாது. நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், அர்ப்பண வாழ்க்கையை, இந்த உடலை அர்ப்பணிக்கணும், இந்த உயிரை அர்ப்பணிக்கணும், தன்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும்னா கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து அர்ப்பணத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். விளைஞ்ச பலனை அர்ப்பணிக்கணும். மாடு ஈன உடனே அதை அர்ப்பணிக்கணும். உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு பிறந்த கண்டுக்குட்டியை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், இது ஆசீர்வதித்து இது இந்த வீட்டில் பழகி என்ன செய்யட்டும். அதான் உன்னுடைய ஆடு மாடுகள் பழகி பெருகும். கடவுள் ஆசீர்வதிச்சா பெருகும், இல்லைன்னா என்ன செஞ்சிடும், இருக்கிறத என்ன செஞ்சிடும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படி போச்சு, நஷ்டமாகி போச்சு. கடவுள் என்னை சோதிக்கிறாருன்னா, கடவுள் சோதிக்கலை, நீ அர்ப்பணிக்கலை. நீ அர்ப்பணிக்காத பட்சத்தில் பிசாசு வந்துடுவான், திருடுறதுக்கு வந்துடுவான், கொல்றதுக்கு வந்துடுவான், அழிக்கிறதுக்கு வந்துடுவான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதனால் கடவுள் யாருடைய பொருளையும் நினைக்க மாட்டாருன்னா, அவர் உண்டாக்குறார். அது நல்லதுன்னு கண்டவர். அது யாருக்கு நல்லதுன்னு கண்டாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் இது நல்லதாக கண்டார். கைதுகளை பார்ப்போம். அப்போ அதை எப்படிங்க கடவுள் அழிப்பார், அதை எப்படிங்க நம்மகிட்ட இருந்து பறிப்பார். பறிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கான். விலங்குதான் விலங்குலையா, இந்த மூடி கிடக்கிற தூக்கி மேலே போடுறப்பான். அப்போ ஒரு வாழ்க்கை என்பது கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால்,
முதுமையை கொடுக்கணும். இந்த முதுமையில் என்னை கடவுளை நேசித்திருக்கிறீர்கள், நல்லா வச்சிருக்கிறீர்கள். அதேமாரி ஒரு நஷ்டம் வரும்போதும் கடவுளுக்கு என்ன, தேங்க்ஸ்பா, இதுவும் என் நன்மைக்காக செஞ்சிருக்கிறேன். முறுமுறுப்பு வரக்கூடாது. துன்பம் வரும்போது கடவுளை நேசிக்கிறவர்கள், கடவுளை அன்பு செய்கிறவர்கள், துன்பம் வரும்போது என்ன செய்யணும், இந்த பாடுகளும் என்னுடைய நன்மைக்காகவே. கைதுகள் ஏதாவது சித்தம், உங்கள் விருப்பம் சித்தம் நிறைவேறட்டும். உங்கள் சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சா என்ன நடந்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும், என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணும். இந்த நிலையிலேயே என்னை நல்லா வச்சிருக்கிறீங்களே. இன்னைக்கு உட்காந்துருக்கு, நேற்று பூரா படுத்தாங்கிறாங்க. நேற்று பகல் ஃபுல்லாக படுத்தேன், இன்னைக்கும் 10 மணி வரைக்கும் படுத்தாங்க. என்ன சொல்லிட்டு படுத்தோம் தெரியுமா, இந்த நிலையிலேயும் என்னை ஆசீர்வதித்து நன்றாக வைத்திருக்கிறேன். கைவிடுங்க. இந்த உடல் என்பது விலகீனமானது, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆவியோ ஆன்மாவோ பலம் வாய்ந்தது. இந்த உடல் விலகீனப்படும் போது நீ ரெஸ்ட் எடுத்துரு. அது சொல்லுது, எனக்கு ஓய்வு, உன் உடலுக்கு ஓய்வு தேவை, நீ நினைச்சி ஓய்வு, அவ்வளோதான். நன்றி, ஒரு ஓய்வு நேரத்தை கொடுத்துருக்கிறேன். காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் வந்தால் தான் நான் நினைச்சுவேன் ரெஸ்ட் எடுக்கு. அதனால் இந்த ஓய்வுக்காக நன்றி. இப்படி நீங்கள் கடவுள்கிட்ட என்ன செய்யுங்கன்னா, இந்த விலகினத்தையும் கூட என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். இந்த விலகினத்தை நான் என்ன செய்கிறேன், இயலாமையை அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையுமே கடவுளுக்கு அர்ப்பணிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன். வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. ஆவிக்குரிய ஆராதனைனா, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன, ஆவியிலே நிறைந்து ஆவியானவருடைய ஐக்கியத்திலே வாழணும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஆவியானவரோடு இருக்கிறேன், ஐக்கியத்தில் இருக்கிறேன். அதனால் இந்த விலகின என்ன செய்யாது, இன்னும் ஒன்றும் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கின்றேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கின்றேன். ஆனந்தம் சொல்லுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் சொல்லுவேன். நல்ல மீதி, உயிருள்ள நாள் வரையில் எங்கள் நாவில் புது பாடல் எங்கள் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகி, நல்ல கைதி, நிந்தை தாங்கி எங்கும் அவன் என்னை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவன் என்னை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அர்ப்பணிக்காத வாழ்க்கை, நான் கொஞ்சம் பைபிளை பூரா அழைச்சி பார்த்தேன். இதேமாதிரி எலியா என்ன செய்கிறார்னா, அந்த பலிபீடத்தை அர்ப்பணிக்கிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரும், அது 850 பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் பையன் 450 பேர். இந்த 450 பேர் என்ன செய்கிறாங்கன்னா பலி செலுத்தினார்கள். ஆனால் எலியா பலிபீடமே இல்லாமல் கிடந்தது. பாகாலுடைய பலிபீடங்கள்லாம் சூப்பராக அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டு என்ன செஞ்சது, நாள்தோறும் வழிபாடு செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. எலியா ஏன் மழை பெய்யக்கூடாதுன்னு கட்டின வானத்தை அடைச்சாரு, ஏன் மழை பெய்யும்படியாக வானத்தை திறந்தாருன்னா, பாகால் தான் இந்த பூமிக்கு மழையை கொண்டு வருகிற தெய்வம்னு சொல்லி அன்னைக்கு அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பாகாலை வழிபட்டு இருந்தாங்க. பாகாலால் தான் மழை பெய்யுது, பாகாலால் தான் இந்த பூமி விளையுது, பாகாலால் தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்க. இல்லை, பாகாலால் அல்லடா, கர்த்தாதி கர்த்தரால் தேவாதி தேவனால் மட்டும்தான் என்ன செய்கிறது, மழை பெய்கிறது, இந்த பூமி விளைகிறது என்பதை நிரூபிக்கும்படி அந்த வானத்தை அடைத்தார்.
மழையை பெய்யும்படி வானத்தை திறந்தார். கைதுகளை பார்ப்போம். அதனால ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புறதற்கு தேவன் இறங்கி வர வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நானும் போதும். கைதுகளை பார்ப்போம். என் கடவுள் இறங்கி வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. அதனால எலியா என் மனுஷன், என்ன எல்லாத்திலையும் என்னை பார்க்கிற மனிதன், எல்லாவற்றிலையும் என்னை அறிவிக்கிற மனிதன். அதனால எலியா என்ன பண்ணார்னா, கவனிப்போம். இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், எலியா அந்த பலிபீடத்தில் என்ன செய்கிறார்னா, பிதாவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே, உங்கள் விருப்பப்படி சித்தப்படி இந்த பலிபீடத்தை நான் சொப்பனிட்டு இருக்கிறேன், இந்த பலிபீடத்தை கட்டியிருக்கிறேன். இப்பொழுது இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் இந்த ஆகாப் ராஜாவும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருக்க மக்களும் பார்க்கும்படி இறைவா என்ன செய்தவர்கள் இந்த பலியை எடுத்துக்கொள்ளும். அவ்வளோதான். மேலேருந்து நெருப்பு இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை அப்படியே என்ன செய்து வாரிக்கொண்டது. கைதிட்டுங்களா பார்ப்போம். இது 1 ராஜாக்கள் 1 அரசராகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27லேருந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 1 அரசராகமம் மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அவன் நல்ல ஆபீஸ் வேலை ஒர்க்கில் இருப்பான், எங்கேயாவது அவர் கடவுளில் அவன் டிராவல் பண்ணிட்டு இருப்பான், எங்கேயாவது பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான், அல்லது தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனை எழுப்புங்கடா, உறங்கிட்டு இருக்கான். அவங்க கடவுள் உங்கள் பாகால் என்ன செஞ்சிட்டு இருக்கான், உறங்கிட்டு இருக்கான். நல்லா தட்டி எழுப்புங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கத்தி எடுத்து குத்தி கையை கீறிக்கிடுறாங்க, கத்தி எடுத்து காலை கீறிக்கிடுறாங்க, கத்தி எடுத்து உடம்பை கீறிக்கிடுறாங்க. பாகாலே இறங்கி வா, எங்களை கொப்பாக ஆட்டுதான். ஒருத்தன் இருந்துட்டு எங்கள் 450 பேரை என்ன செய்கிறான், கண்ணீர் வடிக்க, ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கான். இறங்கி வந்துரு பாகாலே, இறங்கி வா பாகாலே. இவன் அத்தனை பேர் கண்ணுலையும் வரல விட்டு ஆட்டுதான் ஒரு மனுஷன். ஏன்னா கடவுள் இருக்கிறார். கைதிட்டுங்களா பார்ப்போம். நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் எல்லா சக்திக்கும் என்ன செய்வானா, சவால் விடுவான். இப்போ எலியா சவால் விடுறாருங்க. சவால் விட்டு கடைசியாக சொல்கிறாரு, போதுண்டா, நிறுத்துங்கடா, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஜனங்களை பார்த்து எல்லோரும் என் பக்கம் திரும்புங்கள், என் பக்கம் திரும்புங்கள் சொல்லிட்டு தான் பலிபீடம், இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி 12 கற்களால் 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லாக 12 கல்லை எடுத்து பலிபீடத்தை கட்டி விறகு கட்டை அடுக்கி வாய்க்கால் வெட்ட சொல்லி பலிப்பொருள் அந்த மிருகத்தின் இறைச்சியை மேலே வச்சு அது மேலே 12 குடம் தண்ணியை ஊற்றுங்கண்ணா. 12 குடம் தண்ணியை ஊற்றி அங்கே எல்லாம் சொதுன்னு வாய்க்கால் நிறைஞ்சி எல்லாம் தண்ணியாக நிற்கி. இப்போ சொல்கிறாரு, நெருப்பு வந்து இந்த பலி எடுக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் துணிச்சல் வரும். அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் கடவுள் என்ன செய்வார்னா, அவன் சொல்லுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார், அப்படியே செயல்படுவார். இன்னைக்கு கடவுள் என் ஜெபத்தை கேட்கல, நாங்களும் ஜெபம் பண்ணுதோம், எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டேக்காருன்னா இதான் விஷயம், இதான் விஷயம். நீ ஜெபம் பண்ணுறது கடவுளுக்கு பிரியமானது தானா, கடவுளுக்கு சித்தமானது தானா? இதை அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்னா ப்ரேயர் பண்ண, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ரைஸலோ நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ என்ன சொல்லணும், மற்றவங்களை விட என்ன செஞ்சுருக்கிறீர்கள், நல்லா வச்சுருக்கிறீர்கள். மற்றவங்களுக்கு 2 காலும் சரியாக வரல, அவங்களுக்கு நடக்க முடியல, காலு சூம்பி போயிருக்கு, எனக்கு 2 காலை நல்லா கொடுத்துருக்கிறேன். கைதிட்டுங்களாம் பார்ப்போம்.
அவங்களுக்கு கண்ணு சரியில்லை, கண்ணு ஒரு மாதிரி இங்கிட்டு நேராக பார்த்தா அது அங்கிட்டாக்க பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு கண்ணை எப்படி உடைச்சிருக்கிறீர்? அவங்களுக்கு கை இதுக்கு மேலே இல்லை, இது கீழே இல்லை, இதுக்கு மேலே தான் இருக்குது. அன்றைக்கி பார்க்குறேன் யூடியூப்பில், இதுக்கு மேலே தான் இருக்குது, இதுக்கு கீழே 2 கையும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு 2 கையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நல்லா என்ன செஞ்சிருக்காரு? என்ன நல்லா வச்சுருக்கீங்கப்பா, தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணு. வருத்தத்தோட, முறுமுறுப்போட, மன கசப்போட, ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு எதோ நிச்சயாத கடவுள்கிட்ட என்ஜாய் பண்ணு. சந்தோஷமாக கொஞ்சம் விளையாடப்போ. என்கிட்ட இந்த பூனையும் குட்டியும் கிடக்கு. ராத்திரியும் பகலும் அவங்க கொஞ்சதை பார்த்தா, அவங்க விளையாடுறதை பார்த்தா, அவங்க வாழை பிடிச்சி இழுக்கிறத பார்த்தா, அதுக்கு மேலே ஏறதை பார்த்தா, காலை தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டு அது கழுத்தை பிடிச்சி எணிக்குது. இது இந்த பெரிய மூணை அது மூஞ்சை நக்கி கொடுக்கு. இது அது கழுத்தை எணிச்சிது கடிச்சிக்கிட்டு விளையாடுது. நான் பார்த்தா, ஆண்டவனை நீ படைத்த படைப்பே எவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது படைத்த ஓட்டனை எவ்வளோ ஜாலியாக இருக்கும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஓட்டை எணிச்சின்னு கொஞ்சம் விளையாடணும். மைக் ஆஃபில் தான் பாருக்கு, அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அப்புறம் போடுது. இப்போ விளங்குதா விளங்கலையா? எவ்வளோ நல்லா வச்சுருக்காருங்க. வீட்டை கொடுத்து, உண்ண உணவை கொடுத்து, உடுக்க உடையை கொடுத்து, சொந்தங்கள் பந்தங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள்னு கொடுத்து, ஆனால் அந்த குடும்பத்துலேயும் சண்டை ஓடு நாறிட்டுது. பிறகு எங்கே நிம்மதியாக இருப்ப? எங்கே நிம்மதி வரும்? உன் பக்கத்து வீட்டில் 4 பேரை கொடுத்துருக்காங்க, அந்த 4 பேரோடையும் நீ நல்லா இருக்கணும். இங்கே ஒரு பிரியாணி போடுதோம்னா, இங்கே ஒரு பொங்கல் வைக்கோம்னா, அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? கொண்டு கொடுப்போம். அன்றைக்கி வீட்டில் ஒரு பலகாரம் சுட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் என்ன செய்வோம்? பங்கு வைப்போம். இன்றைக்கி நம்மளா மட்டும் என்ன செய்தான்? தன்னால் தின்னு என்ன செய்ய ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணி கடை. அன்னைக்கு ஒரு கோழி அடித்தா ஒரு சந்து ஒரு ரெக்கை என்ன செஞ்சிருன்னா பக்கத்து வீட்டு போயிருங்க. எங்கள் சொக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க அடித்து அங்கே கொடுத்து விடுவாங்க, எங்கள் தாத்தா அடித்தாருன்னா அங்கே கொடுத்து விடுவார். அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா கும்பா இருக்கும், இந்த கும்பாவில் சோறு வச்சு கறியை வச்சு அந்த பெரிய ஆளுக்கு என்ன செய்வாங்க, அவங்க வயதார சாப்பிட்டு மகனாசி நீ நல்லா இருக்கணும்பாங்க. இன்னைக்கு மருமவா மாமியாளுக்கு மாமனாருக்கு சோறு கொடுக்க மாட்டேதான். ஆனால் எவனோ பெற்ற பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்வான்னா கீழத்தெருவிலிருந்து மேலே தெருவுக்கு சுமந்து கொண்டு போய் என்ன செய்வான்னா சாப்பாடு கொடுப்பான். எங்கள் அம்மா கீழே கடைசியிலிருந்து மேலே கடைசியில் எங்கள் ஒரு பாட்டி உண்டு, நான் தான் சொன்னேன் பூச்சம்மா பாட்டி. அது எங்களை ஆசீர்வாதம் பண்ணும், நல்லா ஜெபம் பண்ணும். அதுதான் கை இப்படி கும்பிடுன்னு சொன்னது. அது கை இப்படி எப்பவுமே எப்படி இருக்கும், இந்த நெஞ்சில் வச்சு கும்பிட்ட மாணிக்கே இருக்கும். அந்த பாட்டிக்கு என்ன செய்யணும்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அந்த பாட்டி பார்த்த உன் பிள்ளைய கொண்டாத்த ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணும். அந்த ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கி நல்லா வச்சுருக்கு. கைதட்டுங்களா பார்ப்போம். ஆனால் நீ இன்றைக்கி என்ன செஞ்சிரு, 5 கிலோ கறினாலும் ஒத்தையில் என்ன செஞ்சிரு அடைஞ்சிரு. வேற அங்கே என்ன வருது, வயிறு வீங்கிட்டு கட்டி வந்துட்டு குடலில் வீக்கம் வந்துட்டு வராமல் என்ன செய்யும்? ரைசலா ஒரு அள்ளிலையா சொல்லுங்களேன். தானா தின்னு என்ன செய்யாத, வீணா என்ன செய்யாத. தொண்டை மணக்க தாளித்து பொறிச்சு நீ போடுற மணக்க உள்ளே போடுது. ஆனால் வெளியே வரும்போது என்னது, இந்த நாத்தத்தை நீ என்ன செய்ய 4 பேர் கொடுத்தா தான் என்ன, கொடுத்து சாப்பிட்டா தான் என்ன. முட்டாய் கடையில் அந்த லட்டு அந்த மைசூருப்பா அந்த சிலேபி இருக்கிறது வரைக்கும் என்ன செய்யுதுன்னா பலன்னு மினிங்கிட்டு இருக்குது. ஆனால் உன் வயிற்றுக்களை போயிட்டுனா அது நரகல். உன் வயிற்றுக்களை போனால் நரகல். இந்த நரகலை என்ன செஞ்சா தான் என்ன, அந்த மாமியாளுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன பிள்ளை கொடுத்தாண்ணே. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அடையிறதுக்குரிய வழியை சொல்கிறேன். ஆசீர்வாதம்னா கடவுள் அந்த குழந்தை மனசு சந்தோஷப்படும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அந்த பெரியாளுடைய மனசு சந்தோஷப்படும் போது அது நீ நல்லா இருக்குன்னு தாய், அதான் ஆசீர்வாதம். அதனால தான் சொன்னேன், எல்லாத்துலேயும் கடவுளை பாரு. உன் பக்கத்தில் ஒரு ஆள் உனக்கு விரோதியாக வந்திருந்தா கூட கடவுள் நம்மளை சரி பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறார்.
நம்மளை நல்லாக்கிறதுக்கு வச்சிருக்கிறார், நம்மளை மனம் திரும்புவதற்காக வச்சிருக்கிறார், நம்முடைய தாளந்துகளை கனிகளை வளர்த்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். கைதட்டுகளை பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீ உனக்கு வந்தாலும் நீ ஏற்றுக்கோ, குணங்கட்டவா வந்தாலும் நீ என்ன செஞ்சுக்க, வச்சு காலங்களுக்கு கற்றுக்கோ. ஏன்னா அது கடவுள் தந்தது, உன்னை திருத்துவதற்காக தந்தது. ஆண்டவரே அவளை மனம் திருப்புன்னு ஜெபம் பண்ணாத, ஆண்டவரே நான் மனம் திரும்பணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணு. இதில் நான் என்ன செய்யணும்? மோசமான ஆண்டவரே மனம் திருப்பும் ஆண்டவரேன்னு அங்கே ஜெபம் பண்ணாத, நான் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்புவதற்காக இந்த குணங்கட்டதை என் பக்கத்தில் நெஞ்சிருக்கிறீரு, கொண்டாந்து கொடுத்துருக்கிறீரு. கைத்தட்டுங்களா பார்ப்போம். எல்லா பாடுகளுமே எல்லா துன்பங்களுமே என்னை திருத்துவதற்காக, என்னை உருமாற்றுவதற்காக, இறைவா என்னை உருமாற்றுவதற்காக, என்னை திருத்துவதற்காக இதை கொடுத்திருக்கிற. ஆகவே உமக்கு இந்த லொக்கு லொக்குன்னு இரும்புறது என்னை திருத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். நானும் பார்க்க ஒரு மாசமா ஒன்றும் போட மாட்டேன் ஆண்டவரே. இனிமைக்குனாலும் என்ன செய்வேன்? வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். இது இருக்கிறதுனால ஒழுங்காக சாப்பாடு இழுக்க மாட்டேங்குது. ஒழுங்காக சாப்பிடாதனால என்ன வருது? மயக்கம் வருது. நல்லா கவனிங்க. இப்போ வாழ்க்கையில் இறைவன் ஒன்று அனுமதிக்கிறாருன்னு சொன்னால் எல்லாம் என்னுடைய நன்மைக்கா, எல்லாம் என்னுடைய நன்மைக்கா. உடலுடைய கழிவை வெளியேற்றுவதற்காக இதை கொடுத்துருக்கிறார். அதனால் எல்லாத்தையுமே நல்லதாக்க உங்களுடைய எண்ணங்களால் மட்டும்தான் முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல். அதனால் உங்களுடைய எண்ணங்களை நல்லதாக்கி கொண்டு கடவுளுக்கு உங்களை அர்ப்பணித்து, உங்கள் பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணித்து, உங்களுடைய நிலத்தின் விளைச்சலை முதற் பலனை கடவுளுக்கு அர்ப்பணித்து, விளைஞ்ச உடனே தானியத்தை எடுத்து இறைவா உங்களுக்கு என்ன செய்கிறேன், இது ஆசீர்வாதமாக்கி நானும் என் பிள்ளைகளும் அனுபவிக்கிறதுக்கு, நானும் ஓம் பிள்ளைகளும், ஓம் பிள்ளையாகிய நானும் நீ எனக்கு தந்த பிள்ளைகளும் அனுபவிக்கும்படி இதை என்ன செய்யும்? ஆசீர்வாதம். அதில் கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஏழைகளுக்கு, சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கு, எங்களை மாதிரி ஊழியம் செய்கிற உதவாக்கரைகளுக்கு என்ன செய்யுங்கன்னா என்ன செய்யுங்க உண்டி. எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடையாதுல்ல. அப்போ அந்த வாழ்க்கை என்பது இப்படி என்ஜாய் பிரிச்சிடணும். நமக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? ஃபாட்டாக பிரிச்சிடணும். அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து வாழும்போது இந்த வாழ்க்கை பாருங்கள் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும். இவரே என் நேசகுமாரன், இவளே என் நேசகுமாரத்தி, இவரிலே நான் பிரியப்படுகிறேன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன், இவரிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். யோபுவை பார்த்து சொல்கிறாரு, உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும், சாத்தானே அவனை பார்த்தாயா? இந்த கடவுளால் நற்சாட்சி பெறணுங்க. கடவுள் நமக்கு நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன்னா, அந்த பூமியில் நான் வாழ்கிறேன்னா, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன்னா, அந்த அளவுக்கு கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து என் வாழ்க்கையை மாற்றும், நம்ம உருமாற்றுன்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனை இருக்கிறதா? ஆசீர்வதி ஆண்டவரே, நோட்டை போட்டுறோம், நல்ல விளைஞ்சிருட்டோம், இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் பண்ணுறது. அப்போ எல்லாமே எதுக்கு? கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொது உடைமைக்கு, பொது நன்மைக்காக, எல்லாரும் பங்கிட்டு சாப்பிடுவதற்காக, எல்லாரும் பகிர்ந்து வாழ்வதற்கு. ஆதி சபையே என்னதுன்னா, தன்னுடைய உடைமையெல்லாம் பொது உடைமையாக்கி எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அர்ப்பணித்தவங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா என் தேவை எதுவோ அதை கடவுள் என்ன செய்வார், நாளைக்கு அதை என்ன செய்வார், சந்திப்பார். நாளைக்கு அதை என்ன செய்வார்? நான் 6 மாதமாக பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ, எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அவரே சந்திக்கிறார், அவரே நடத்துகிறார். கைதட்டி நிச்சயம். அதனால் கடவுளுக்கு அர்ப்பணித்து
கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை ஆராதித்து தொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை என்ன செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.